தானியல் பற்றி சொல்ல போறேன். சரிங்களா? எல்லாரும் கவனமா கேட்பாங்க. தானியல் பற்றி சொல்ல போறேன். தானியல் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து. சரிங்களா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமனான விஷயம் தான் நான் சொல்ல போறேன். இஸ்ரேல் தேசத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருந்த ராஜா வந்து பாபிலோன்ல வந்து பிடிச்சிட்டு போகும்போது தானியலும் கூட சேர்ந்து பிடிச்சிட்டு போறாங்க. அப்படியே வந்து நேபுகாத் தேசத்துக்கு அப்புறம் வந்து தரியன்னு ஒரு ராஜா இருக்காரு. தரிய ராஜாவுக்கு வந்து தானியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதுவும் இல்லாம எல்லா காரியங்களிலும் நல்லா பெஸ்டா ஒரு சூப்பரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ராஜா வந்து இவர் வந்து எல்லா காரியத்திலையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. அங்க வந்து என்னன்னா பாபிலோன்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணாம டிஃப்ரெண்டா, அதாவது சிலைகள் தான் பண்ணுவாங்க. அது போல வந்து அங்க இருக்கிற அந்த ராஜா கிங்கு பக்கத்துல கூட இருக்கவங்க என்னன்னா தானியல் மேல ஒரு மாதிரி பொறாமையா இருந்தாங்க. என்னன்னா இவன் எப்படி இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவனை வந்து எப்படியாவது டம்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது அவன் வந்து ஏதோ ஒரு காரியத்திலாச்சும் நல்லது பண்ணாம இருக்கிறது ராஜா கிட்ட சொல்லிடணும். அப்பதான் அவன் வந்து என்னன்னா அந்த போஸ்டிங்க்கு அவன் வரமாட்டான். அதுவும் இல்லாம அவன் போயே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிட்ட போறாங்க. அப்படி இருக்கும்போது ராஜா வந்து தரிய ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாட்ட வந்து எல்லாரும் கூட இருக்கவங்க என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு வாரம் முழுக்க, ஒரு மாசம் முழுக்க உங்களை தான் தைரியமா கும்பிடணும். இயேசுவாவை யார் எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது தானியல் வந்து எப்பயுமே 3 வாரம் நல்லா ப்ரேயர் பண்ணுவாரு. என்னன்னா காலையில, மதியானம், இரவு 3 தடவையும் எப்பயுமே ஜன்னல்லாம் நீக்கிட்டு கடவுள் வந்து நேரம் பார்த்து எப்பயுமே ப்ரேயர் பண்ணுவாரு. அது வந்து கொஞ்சம் அந்த கட்டளை போட்டதுக்கப்புறம் எல்லாருமே ப்ரேயர் பண்ணாம இருந்தாங்க. பட் தானியல் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் தைரியமா இந்த சேனல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தானியல் வந்து முட்டி போட்டு அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரேயர் பண்ணுறது வந்து கூட இருக்காங்கல்ல, இந்த ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கவங்களாம் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே கிடச்சிச்சுடா கண்டென்ட், இவனை போய் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ராஜா வந்து இல்லை அவன் ரொம்ப நல்லவே, அவன் வந்து எப்படி இப்படி பண்ணலாம், அவன் எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவரு பார்த்துட்டாரு. அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு சிங்கக்கடி, அதாவது சிங்கம் வந்து ரொம்ப பசிச்சுட்டு இருக்கும் இல்லை, சாப்பிடாமே கொடுக்காம ஒரு கிணத்துக்குள்ள வந்து நாளையில வந்து போட்டுட்டாங்க. ராஜாவுக்கு வந்து நைட்டு கூட தூக்கமே இருந்தாரு. ஐயோ பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்டான வீட்டில் தான் அவரும் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு வந்து குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த செடிக்கிட்ட வந்து போய் ஜீவன தேவன் வந்து உன வந்து காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை எடுத்து பார்க்கும்போது நான் இங்கே இருக்கிற